வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரிஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 30. ரஞ்சிதா மற்றும் மாயா இருவரும் பேசிக் கொண்டிருக்க கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். அப்பொழுது அங்கு ஒரு பெண் போலீஸ் நின்று கொண்டிருப்பது பார்த்து இருவருக்கும் உள்ளுக்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. காதை வேளைக்கு தன்னுடைய வீட்டை தேடி போலீஸ் வந்திருப்பதால் மீண்டும் பழைய கேஸை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்களோ என நினைத்து ரஞ்சிதா பயந்தாள். அதன் பின்பு மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு விளையாட போலீஸ்காரன் அருகே சென்றாள் ரஞ்சிதா. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? இங்க இன்ஸ்பெக்டர் தீரன் வீடு எங்கே இருக்கு என்று அந்த போலீஸ்காரி கேட்டதும் தான் நான் ரஞ்சிதா மற்றும் மாயாவிற்கு போன உயிர் திரும்ப வந்தது. உடனே இருவரும் ஒரே நேரத்தில் அந்த பக்கத்து வீடுதான் இன்ஸ்பெக்டர் வீடு என்று கூறினர். அதை கேட்ட அந்த போலீஸ்காரி அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். அதன் பின்பு தங்கள் வீட்டிற்கு புதிதாக வந்த வாலிபனை சாப்பிட வரும்படி கீழே அழைத்தாள் மாயா. அவனும் மனதிற்குள்ளிருந்த தயக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கீழே இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பித்தான். அவன் சாப்பிடும்போது அவன் தலை கொஞ்சம் கூட மேலே பார்க்கவில்லை. சாப்பாட்டை மட்டுமே பார்த்து கொண்டே சாப்பிட்டான். அந்த நேரத்தில் மாயா அவனை பார்த்து கொண்டே, ஆமா, நேத்து ஃபுல்லா நீ நிஷானே ஏதோ ஒரு பேரை சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாயே, யார் அந்த நிஷா என கேட்டாள். மாயாவின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை, புரியவில்லை. அவ என்னோட காதலி என்று கூற, உன்னோட காதலிக்கு என்னாச்சு, எதனால் அவளை விட்டுடுங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த என ஒவ்வொன்றாக கேட்க ஆரம்பித்தாள் மாயா. ரஞ்சிதா நேற்று இரவு அந்த இளைஞன் நிஷா என்ற பெயரை கூறி புலம்பியதாக மாயாவிடம் கூறியிருந்தாள். அதனால் நிஷாவை பற்றி ஒவ்வொரு கேள்விகளாக அடுக்கிக் கொண்டிருந்தாள் மாயா. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்களுக்கு எப்படி நிஷாவை பற்றி தெரிந்தது? நாம் தூக்கத்தில் பல ரகசியங்களை உளறிவிட்டோம் போல என நினைத்து வருந்த ஆரம்பித்தான். மற்றும் நாம் வேறு என்னென்ன சொன்னோம் என்று தெரியாதே, ஏதாவது மாற்றிக் கூறிவிட்டால் அது நிச்சயம் நமக்கு ஆபத்தாக வந்து முடியும் என நினைத்து மனதிற்குள் பயப்பட ஆரம்பித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் தன்னுடைய கதையை அவர்கள் இருவருக்கும் கூற ஆரம்பித்தான். என்னோட பேர் சித்தார்த். நானும் என்னோட ஃப்ரெண்ட் முஜி, ஃபுல்லா கான் முஜி, 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், ஒன்னாவே படிச்சவங்க. எங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போய்கிட்டு இருந்துச்சு. காலையில எழுந்திருச்சு விளையாட போயிட்டு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவோம். மறுபடி பசங்க கூட வெளியில தான் சுத்திக்கிட்டு இருப்போம். நானும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாயங்காலம் ஸ்கூல் காலேஜ் விடுற நேரத்துல நின்னுகிட்டு ஜாலியா வரப்போற பொண்ணுங்கள சைட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா முஜி இது எதுவும் பண்ண மாட்டான். அவன் எப்பவும் அவங்களோட மதத்து மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருப்பான். அதுக்காக மத்த எந்த ஒரு மதத்தையும் அவன் தவறாக பேச மாட்டான். அவனை பொறுத்தவரை கட்டிக்க போறவளைத் தவிர வேறு யாரையும் ரசிக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நாங்க அதை பத்தி எப்பவும் கவலைப்பட மாட்டோம். அழகா இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். எங்களோட வாழ்க்கை இதே மாதிரி ரொம்ப அழகா போய்கிட்டு இருந்தது. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சீக்கிரமா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ரொம்ப அழகா போய்கிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையில நிஷா வந்தா. அவளோட முழு பெயர் ஜஹருன் நிஷா. அவ முஜி வீட்டுக்கு பக்கத்து வீடு. அவ சின்ன வயசுல இருந்து அவளோட மாமா வீட்ல தான் வளர்ந்தா. அவங்க மாமா ரொம்ப வசதியானவருங்கிறதால அவளை நல்லபடியா வளர்த்தார். எங்க ஊரை விட அவர் ஊர்ல நல்ல எஜுகேஷன் கிடைக்கும்னு சின்ன வயசுல இருந்து அவளை அவங்க வீட்லயே வச்சிருந்தாரு. அவ எப்பயாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் எங்க ஊருக்கு வருவா. ஆனா முதல் முறையா அவ எக்ஸாம் ஹாலிடேக்கு எங்க ஊருக்கு வந்திருந்தா. எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத என்னோட ஃப்ரெண்ட் முஜி அவ மேல ஆசைப்பட ஆரம்பித்தான். அவ வீட்டுக்கு வந்ததிலிருந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததில்ல. அதனால நாங்க யாருமே அவளை பார்த்ததில்லை. ஆனா அவன் எப்பொழுதும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாத சமயத்துல என்கிட்ட மட்டும் தனியா அவளை பத்தி புகழ்ந்து பேசுவான். அவ இது பண்ணா, அது பண்ணா, அவளோட சிரிப்பு அப்படி இருந்தது, அவள் பேசும்பொழுது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் என்று ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். உள்ளுக்குள்ள எனக்கு அது கடுப்பா இருக்கும். என்னடா இவன், ஊர்ல இவ்ளோ பொண்ணுங்க இருந்தும் யாரையும் பார்க்காம அந்த பொண்ணு மட்டும்தான் அழகு என்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன். ஆனா அது அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன இருந்தாலும் அவன் என்னோட நண்பனாச்சே. ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் நேரா அவனை பார்க்க போனேன். அப்போது யதார்த்தமா ஒரு பொண்ணு மேல நான் இடிச்சிட்டேன். அப்போதுதான் நான் முதல் முறையா அவளை பார்த்தேன். அவள மாதிரி ஒரு பொண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அவ ரொம்ப சிவப்பா பார்க்க வெள்ளக்காரி மாதிரி இருந்தா. அவ உடம்புல ஓடுற அந்த பச்சை நரம்பு எல்லாம் அப்படியே வெளியில தெரிஞ்சது. ஏற்கனவே அவ இருக்கிற சிகப்புக்கு அவ உதடு ரத்தம் கட்டின மாதிரி மிகவும் சிகப்பா இருந்தது. அதை பார்த்து என்னால கண்ணக்கூட அசைக்க முடியாமல் அப்படியே நின்றேன். அவ வீட்டில இருந்ததுனால சாதாரணமா ஒரு சுடிதார் மட்டும் போட்டிருந்தா. அதுவும் வெள்ளை கலரு. அது அவளோட உடம்பா ஒட்டி இருந்தது.
அதை பார்க்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு தேவதையை நாம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை கண்ணசைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இதுவரைக்கும் சினிமாவுல கூட பார்க்காத ஒரு அழகை முதல் முறையாக நேரில் பார்த்தேன். அவள் டவுன்ல வளர மத்த பொண்ணுங்க மாதிரி ஹேர் கட் பண்ணாம முடிய ரொம்ப நீட்டா வச்சிருந்தா. அது அவள் நடக்கும்பொழுது அவளுடைய பின்னழகி மத்தளம் இசைப்பது போல தட்டியபடி சென்றது. அவள் என் மீது இடித்துவிட்டு யாரும் அவளை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக வேகமாக சென்று வீட்டினுள் நுழைந்து கொண்டாள். ஆனால் நானோ பித்து பிடித்தவன் போல அவள் சென்ற திசையை பார்த்தபடி அப்படியே நின்றேன். என்னுடைய நண்பனை சந்திக்க சென்று அவனை சந்திக்காமல் முதல் முறையாக வீட்டிற்கு திரும்பினேன். அன்று முழுவதும் எனக்கு அவளைத் தவிர வேறு எந்த சிந்தனையும் வரவில்லை. அவள் யாராக இருக்கும் என யோசித்துக் கொண்டே இருந்தேன். அன்றைய இரவில் அவளது ஞாபகம் மட்டுமே கனவாக வந்து கொண்டிருந்தது. அவளுடன் நான் பேசுவது போல, கொஞ்சி மகிழ்வது போல, ஓடிப்பிடித்து விளையாடுவது போல என இரவு முழுவதும் அவளை பற்றிய நினைவுகள் என்னை வாட்டி வதித்துக் கொண்டிருந்தன. மறுநாள் பொழுது விடியும் போது அந்த இரவு மிகவும் சீக்கிரமாக முடிந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. மறுநாள் நான் வழக்கம் போல எங்கள் ஊரில் இருக்கும் கிரவுண்டில் விளையாடுவதற்காக சென்று அங்கிருந்த ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய நண்பன் முஜி வந்தான். டே சித்து, உன்கிட்ட உன்னை காட்டணும்னு நான் உன்னை எங்கெல்லாம் தேடுனேன் தெரியுமா? நான் எங்கடா போக போறேன்? இந்த கிரவுண்ட்ல தான் இருப்பேன். சரி சொல்லு, எதுக்காக தேடின? அப்படி என்ன நீ என்கிட்ட காட்டணும்? அதுவா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணோட போட்டோ எனக்கு கிடைச்சுது. அதுதான் உன்கிட்ட காட்டணும்னு ஆசையா ஓடி வந்தேன். ஹே சூப்பர்டா, முதல் முறையா ஒரு பொண்ணு உன்னை மைக்கிருக்கா. நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். சீக்கிரமா போட்டோவை காட்டுடா. இதோ பாருடா என்று கூறியபடி முஜி தன்னிடமிருந்து அவளது புகைப்படத்தை மொபைல் போனில் காட்டினான். அதை பார்த்ததும் சித்தர்த்தின் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. ஏனென்றால் இரவு முழுவதும் யாரை நினைத்து கனவு கண்டானோ அந்த பெண்தான் அவள். அவள் யாராக இருக்கும் என பல கோணங்களில் யோசித்தவனுக்கு அவன் ஃப்ரெண்டு கூறிய அந்த பெண்ணாக இருக்குமோ என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அப்பொழுது அவன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, அந்த பெண் வேறு மதத்தை சார்ந்தவள். ஆகவே அவள் நமக்கு சரிவரமாட்டாள். நிச்சயம் அவளுக்கு முஜிதான் பொருத்தமானவன் என நினைத்து தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு தன் நண்பனுக்கு வாழ்த்து கூறினான். முஜியும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தான். அதன் பிறகு தன்னுடைய காதலுக்கு உதவி செய்யும்படி முஜி சித்தார்த்திடம் கேட்டான். அதற்கு அவனும் சரி என ஒப்புக்கொண்டான். அப்பொழுது அந்த ஊரில் உள்ள கோவிலில் திருவிழா நடைபெற இருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் மிக விமர்சையாக நடந்து கொண்டிருந்தன. மற்றும் திருவிழாவுக்கு முன்பு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் சாயங்கால வேளையில் கோவிலில் பூஜை செய்து அன்னதானம் வழங்குவதை வழக்கமா வைத்திருந்தனர். ஊரில் உள்ள பெண்களுடன் நிஷாவும் ஊரை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கோவிலின் வெளியில் ஒரு மரத்தடியில் முஜி மற்றும் சித்தார்த் இருவரும் அமர்ந்து பிரசாதம் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு நாய் ஒன்று நிஷாவை துரத்த ஆரம்பித்தது. அது முதலில் அவளை பார்ப்பதால் அவளை துரத்தியது. நிஷா பயத்தில் நாயை கண்டதும் ஓட ஆரம்பித்தாள். அப்பொழுது சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்த சித்தார்த் மற்றும் முஜியின் மீது நிஷா இடித்தாள். அப்படியே நிஷா தடுமாறி சித்தார்த்தின் மீது விழுந்தாள். இருவரும் கீழே விழுவதை சுற்றியிருந்த அனைவரும் பார்த்தனர். அப்பொழுது நிஷாவின் இதழ் சித்தார்த்தின் இதழை தழுவியது. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.